வெற்றிகரமாக கொடைக்கானல் ஸ்கெடியூல் நிறைவடைந்தது. சிந்து உருண்டு வருது. கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜியில் எடுக்கிறோன்னு மட்டும் பாருங்க. பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே போல்ட்டால் லூஸ் ஆயிடுச்சு. இனிமேல் தான் டைட் பண்ணணும். But I loved it. I enjoyed. சிந்து உருண்டு வருது. கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜியில் எடுக்கிறோன்னு மட்டும் பாருங்க. இருங்க, ப்ராப்பராக காமிக்கிறேன். புத்தம் புதிய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா சிந்து உருண்டு வர்றது மலையிலிருந்து ஒரு புத்தம் புதிய டெக்னாலஜியில். சிந்து குட்டிக்காரன் அடிச்சல வர. ஒரு வழியா கொடைக்கானல் ஸ்கெடியூல் வெற்றிகரமாக கொடைக்கானல் ஸ்கெடியூல் நிறைவடைந்தது. வெற்றிகரமாக நிறைவடைச்சு ரோல் ஆகுது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இனிதாக எவ்வளோ தடங்கள் வந்தாலும், பனிமூட்டமாக இருந்தாலும், மழையே கொட்டினாலும் நாங்கள் ஷூட்டை மட்டும் நிறுத்தாமல் எடுத்து முடிச்சிட்டோம். கொடைக்கானல் ஒரு நல்ல அனுபவம். இந்த ஷூட் ஸ்கெடியூல் வந்து ஒரு நல்ல அனுபவம். ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. ஆக்சுவலி நைஸ். நிறைய எஃபர்ட் தேவைப்பட்டாலும் ஐ என்ஜாய்ட். ஒரு மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே போல்ட்டால் லூஸ் ஆயிடுச்சு. இனிமேல் தான் டைட் பண்ணணும். எவ்ரி இன்ச், எவ்ரி பார்ட், எவ்ரி ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கழுந்துருச்சு. செம்ம பாடி பெயின் ஆக்சுவலாக. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் விடாமல் தூங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளம்பும்போது சொல்கிறேன். இன்றைக்கி கிளம்புறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக 3ஆவது நாள். மத்தியானம் 11:55 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் போய் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வண்டி எடுக்கணும். டிரைவிங் பேக் டு சென்னை. See the way. Oh my god. இது பார்த்தீங்களா இந்த பாதை? ஒரு நிமிஷம் இருங்க. அந்த ஆங்கிள் எப்படின்னு தெரியும். இந்த ஆங்கிள் பாருங்க. Wow. Is this heaven? நீங்க வந்து கேமராவை எப்படி திருப்பினாலும், எந்த இடத்துல எப்படி பார்த்தாலும், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கேமராவில் பார்க்குறத விட ரியல் லைஃப்பில் பார்க்குற, ஐ மீன் நம்ம கண்ணில் நேரடியாக பார்க்குறோம் இல்லையா, வார்த்தைகள் வராது. சத்தியமாக சொல்கிறேன். ஐயோ, இட் இஸ் ஆக்சுவலி டேக்கிங் பேக் டு மை ஸ்கூல் டேஸ். ஏன்னா நான் இந்த மாதிரி காட்டு பகுதியில் ட்ரெக்கிங் போகிறது, காட்டுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். அது ஒன்று நடந்திருக்குங்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நான் வால்பாறையில் கொஞ்ச நாள் தங்கி படித்தேன். அங்கே இப்படி தான் இருக்கும். அது இன்னும் டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு திடீர்னு ஞாபகம்லாம் அங்கே போயிடுச்சு இங்கே வந்ததுக்கப்புறம். ஒரு வழியாக கொடைக்கானல் ட்ரிப்பை வந்து இனிதாக முடிச்சுட்டு, எங்கள் பயணத்தை முடிச்சுட்டு இப்போ டவுன் ஹில் போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் வந்து இப்போ தான் இறங்குறோம். ஃப்ரூட்ஸ் வாங்குறது. கடை நல்லா இருந்தால் வாங்குவோம், இல்லாட்டி கிளம்பிடுவோம். ஒரே வானர படைகளாக இருக்குது. முன்னாடி உட்காந்துட்டு வழி விடாமல் இருக்காங்க. ஓ மை காட். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் மிஸ்ஸிங் கொடைக்கானல் ஆல்ரெடி. டக்குன்னு 3 நாள் போயிடுச்சு. 3 நாளும் வந்துட்டு திணற வச்சு செஞ்சுட்டாங்க. ஏர்லி மார்னிங் கிளம்பி போய் நைட்டு லேட் ஆகி
குளிர் வேற, அதுக்கு காஸ்டியூம் எல்லாம் வேற ஈரமா, சாரி அதுல காஸ்டியூம் எல்லாம் வேற ஈரமா போட்டுட்டே வந்து நம்ம சுத்திட்டு இருந்தோம். ஸோ எனிவே இந்த பயணம் இனிதாக நிறைவடைந்தது. இனி நான் இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள், நேரம் மாலை 4:08. டடைம் சென்னை ரீச் ஆகும்போது மோஸ்ட்லி ஒரு 12:30 1 o'clock ஆயிரும். hope to reach by that time. ஸோ இத்துடன் இந்த கொடைக்கானல் ட்ரிப் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை அடுத்த பயணத்தில் சந்திப்போம். சடா.